உலகெங்கும் வாழும் முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவில் செய்யூர் முருகன் கோயிலை பற்றி பார்க்க போகிறோம். செய்யூர் என்ற ஒரு பெயருக்கே ஒரு சிறப்பு இருக்குது. என்னன்னாக்க பார்த்தீங்கன்னாக்கா, முருகப்பெருமான் தன்னுடைய தாய் தந்தரையை வணங்கிய இடம் அது. அதனால தான் இந்த ஊருக்கு செய்யூர்னு பேர் வந்துச்சு. இன்னொரு சிறப்பு பார்த்தீங்கன்னாக்கா, முருகப்பெருமான் இங்கே வள்ளி தெய்வானையோடு காட்சி கொடுப்பாரு உங்களுக்கு. அது ஒரு மிக சிறப்பான ஒரு விஷயமாகும் அது. அதேமாதிரி மற்றொரு சிறப்பு பார்த்தீங்கன்னாக்கா, 27 நட்சத்திரங்களுக்கும் 27 வேதகணங்கள் இங்கே அதிபதியாக இருப்பாங்க. ஸோ அந்தந்த நட்சத்திரத்துக்காரங்க அன்னன்னிய நட்சத்திரத்துக்கு அங்கே போயிட்டு அவங்களுக்கு உகந்த வேதகணங்களை சிறப்பாக வழிபட்டு சிறப்பு பூஜை பண்ணாக்கா அவங்களோட அருளை பெறலாம். மற்றொரு சிறப்பு பார்த்தீங்கன்னாக்கா, காலபைரவர் இங்கே காட்சி கொடுத்த இடம். ஸோ காலபைரவருக்கு இன்றைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, செய்யூர் முருகன் கோயிலில் பார்த்தீங்கன்னாக்கா தேய்பிரை அஷ்டமியில் சிறந்த முறையில் பூஜை நடந்துட்டு இருக்காங்க. ஸோ அனைவரும் அந்த தேய்பிரை அஷ்டமி பூஜையில் கலந்துக்கிட்டு காலபைரவோட அருளையும் பெறலாம். எவ்வளவு சிறப்பு வாய்ந்த செய்யூர் முருகன் கோயிலுக்கு உங்கள் குடும்பத்தோடு சென்று முருகனுடைய அருள்வாசியை பெற்று வாருங்கள். நன்றி, வணக்கம்.